திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கலைக்கப்படுகிறதா? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாபெரும் போராட்டத்தை தற்பொழுது நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார். கிட்டத்தட்ட 2000 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் டெல்லியில் கைது செய்யப்பட்ட திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலும் முக்கியமான புள்ளிகளுடன் தொடர்பு இருப்பதாக வாக்குமூலமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் என்ன என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. கிட்டத்தட்ட 2021ஆம் ஆண்டு ஆட்சி அமைந்த திராவிட முன்னேற்ற கழகம் கள்ளச்சாராயம் முதல் தற்பொழுது போதைப்பொருள் கடத்தல் வரை மாபெரும் கொள்ளை மற்றும் கொலை சம்பவத்தை தான் அரங்கேற்றி வருகிறது என்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். உடனடியாக திமுகவின் ஆட்சியை கலைக்க வேண்டும். ஏற்கனவே திமுகவின் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு அதிகமாக சுமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு அமைச்சர் சிறையில் இருக்கிறார். இன்னும் 2 அமைச்சர்கள் சிறைக்கு செல்ல போகிறார்கள். அதுபோக இன்னும் 4 அமைச்சர்களின் ஊழல் வழக்கும் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்தியாவிலேயே இது போன்ற அரசு தற்பொழுது இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான விமர்சனமும் செய்து வருகிறார். ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு தமிழகத்தின் ஆட்சியை கலைக்க வேண்டும், மாபெரும் போராட்டத்தை தழுவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் திமுகவிற்கு தலைகுனிவு ஏற்பட்டது. கடந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுது கொலை, கொள்ளை மற்றும் போதைப்பொருள் படுத்தி எந்த ஒரு பிரச்சாரமும் செய்யவில்லை. அதுவே தற்பொழுது திமுகவின் தலைகீழாக மாறிவிட்டது. ஆட்சி காலத்தில் கொலை, கொள்ளை சம்பவம், போதைப்பொருள் கடத்தல், மக்கள் நிம்மதியில்லை, விலைவாசி உயர்வு போன்ற அனைத்தையும் சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி இனியும் திமுகவின் ஆட்சி வேண்டுமா? மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் ஆசையுடன் கூறுகிறேன், உங்களது எதிர்காலம் அதிமுகவை நம்பிதான் இருக்கிறது என்றும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். புதிதாக திமுக மீண்டும் ஆட்சி அமைந்தால் மாபெரும் இழப்பு தமிழகத்திற்கும் தமிழக இளைஞருக்கும் ஏற்படும் என்று இளைஞர்களை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போராட்டத்தை நடத்த உள்ளார். திமுகவின் ஆட்சியை கலைக்க வேண்டி இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.